Hi, I'm Brisla Jocelyn, audiologist and speech language pathologist. ஸோ ஸ்பீச் தெரப்பிக்கு குழந்தைங்க அட்டென்ட் பண்ணுறப்போ காமனாக கேட்குற ஒரு கொஷின். ஸோ என் குழந்தை வந்துட்டு எவ்வளோ நாள் ஸ்பீச் தெரப்பி அட்டென்ட் பண்ணணும், இல்லை எவ்வளோ டேஸ் அட்டென்ட் பண்ணணும், இல்லை எவ்வளோ நாளில் என் குழந்தை சரியாயிரும் அப்படின்றது தான். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து எல்லா பேரண்ட்ஸ்க்குமே கண்டிப்பாக இருக்கும். ஸோ தெரப்பி பொறுத்த வரையும் எப்படி அப்படின்னா, இப்போது நீங்கள் ஃபீவருக்கு போகிறீங்க, இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட போனீங்கன்னா ஒரு கோர்ஸில் ஒரு செட் ஆஃப் மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு 3 டேஸ் எடுத்துக்கோங்க, 5 டேஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் ஆஃப் மெடிசன் கொடுப்பாங்க. பட் ஸ்பீச் தெரப்பி பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தையோட நீட்ஸை பொறுத்து, இல்லை அவங்களோட டெவலப்மெண்ட்ஸை பொறுத்து, அண்ட் நம்ம கொடுக்குற ஸ்டிமுலேஷன் பொறுத்து, ப்ளஸ் அவங்களோட ஹோம் என்விரான்மெண்ட், ஸோ ஹோமில் எந்த அளவுக்கு ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் ஸ்டிமுலேஷன்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் பொறுத்து, ப்ளஸ் அந்த குழந்தையோட நியூரல் ரெஸ்பான்ஸ் எந்த மாதிரி இருக்குது, நம்ம கொடுக்குற தெரப்பி அந்த குழந்தைக்கு எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகுது, அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நம்மளால் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுக்க முடியும். ஸோ ஒரு 3 மந்த்ஸ் வாங்க, 6 மந்த்ஸ் வாங்க அப்படின்னு நம்ம ஸ்பீச் தெரப்பி பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியாது.